Hi friends, welcome to our channel Tune Physics. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை டியூன் பண்ணிடுங்க. அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் டிஆர்பி பாலிடெக்னிக் ஃபிசிக்ஸுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் யூனிட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த யூனிட்டாக நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் யூனிட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். ஸோ இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க லைனாக இருக்கும். ஸோ நம்ம சிலபஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் லைனாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்னது சில ஹெட்டிங்ஸாக நான் டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன், செகண்ட் என்னன்னா குவானிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இந்த மூணுலேயுமே நிறைய சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன், அதை தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் அப்படின்னுங்க. ஸோ இதில் என்னது ரெண்டும் என்ன டிஃபரன்ஷியேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டத்தில் ஃபோர்ஸ் ஜீரோவா இருந்தது அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் என்னவா இருக்கும், கன்சர்வ்டா இருக்கும். அதே மாதிரி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிக்கல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஜீரோவா, அதாவது எஃப்இ ஜீரோவா இருந்தது அப்படின்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் என்னது கான்ஸ்டன்ட் அண்ட் கன்சர்வ்டா இருக்கும் அப்படின்ட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டத்துலயும் அதே மாதிரி தான் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் டார்க்கா இருந்தது அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆர் சிஸ்டம் ஆஃப் அ பார்ட்டிக்கல் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் அண்ட் கன்சர்வ்டா இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லீனியர் மொமெண்டம் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ அது எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டி பிளஸ் வி இஸ் ஈக்குவல் டு இ, அதாவது டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா சம் ஆஃப் த கைனடிக் அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் அ பார்ட்டிகலுக்கும் அண்ட் மெக்கானிக்ஸ் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு உண்டான டிஃபரன்ஸ் ஃபார்ம்ல நான் எழுதியிருக்காது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா என்ன இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா அட்வுட் மிஷின்னா என்ன, அதுக்குண்டான டெரிவேஷன்ஸ் என்ன, அதே மாதிரி என்ன ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர்ஸ் அதுக்குண்டானது என்ன அப்படின்னு எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னா பேசிக் கான்செப்ட்ஸ். ஸோ பேசிக் கான்செப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கறது என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ்டு. ஸோ இது என்ன அப்படின்னா லிமிடேஷன் ஆன் த மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் ஆர் அ சிஸ்டம் ஆஃப் அ பார்ட்டிகல்ஸ் ஆர் ஜென்ரலி நோன் ஆஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு எழுதியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹாலோனாமிக் அண்ட் நான் ஹாலோனாமிக் அப்படிங்கிறது எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா எது, அதாவது ஹாலோனாமிக் உண்டான எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா ரிஜிட் பாடி. ஸோ இந்த ரிஜிட் பாடி அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் டிஆர்பியில் கேட்டக்கூடிய கொஸ்டின்ஸா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் பண்டலம். அதுக்கடுத்து என்னன்னா கர்வ் ஆஃப் எ சர்ஃபேஸ். ஸோ இது மூணும் என்னன்னா ஹாலோனாமிக்கு எக்ஸாம்பிள். அதே நான் ஹாலோனாமிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாலிட் ஸ்பியர், கேஸ் கண்டெய்னர், நெக்ஸ்ட் ரோலிங் அ டிஸ்க் ஆர் ரோலிங் ஆன ரஃப் சர்ஃபேஸ். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஹாலோனாமிக். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த கன்ஸ்டன்ட்ஸ்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா செலரானாமிக் அப்படிங்கிறது இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிபெண்ட் ஆஃப் அ டைமா இருக்கும். ஸோ அது டிபெண்ட் ஆஃப் டைம் அப்படின்னா என்னவா இருக்குன்னா ரியோனாமிக் கன்ஸ்டன்ட்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேட்டிவ், அதுக்கடுத்து டிஸ்பர்டிவ், இது ரெண்டு எழுதியிருப்போம். ஸோ இதோட எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரைன்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போற ஹெட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இதையுமே டிஃபரன்ஸ் ஃபார்ம்ல எழுதியிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கு என்னது அதோட பாத்தை டிபெண்ட் பண்ணி இல்லாம பொசிஷனை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா அது என்னன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அதே இது என்னது அப்படின்னா பாத்தை டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா அது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃபரன்ஷியேஷன் ஃபார்ம்ஸ் எழுதியிருப்பேன். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறதும் எழுதியிருப்பேன். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்னன்னா கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்ன சிஸ்டமா இருக்குன்னா டைனாமிக்கல் சிஸ்டமா இருக்கும். ஸோ இதோட பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ்.
ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன். ஸோ அதில் வந்து எது எது கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன, வெலாசிட்டிக்கு என்ன, அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு, மொமெண்டம், ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் நீட் நாட் ஆல்வேஸ் ஹாவ் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட் ஆனால் வந்து என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அண்டு ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு வந்து இது வந்து எதோட டைமென்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னா ஒர்க்கோட டைமென்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். ஸோ இது வந்து என்ன சிஸ்டமாக இருக்குன்னா ஸ்டாட்டிக் சிஸ்டமாக இருக்கும். அதே அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி-ஆல்ம்பர்ட் பிரின்சிபல். ஸோ இந்த டி-ஆல்ம்பர்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து என்ன சிஸ்டமாக இருக்குன்னா டைனமிக்கல் சிஸ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது நம்ம எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து என்ன கன்ஸ்டன்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹாலோனோமிக்காக இருக்கும். அதே இந்த லக்ராஞ்சியன்ஸ் ஈக்குவேஷன்ஸோட கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஈக்குவேஷன்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வந்து லக்ராஞ்சியன்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ லக்ராஞ்சியன்ஸோட ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னவா இருக்குன்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்சியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டமாக இருக்கும். ஸோ L is equal to T minus V. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இதோட அப்ளிகேஷன்ஸ் சிம்பிள் பெண்டலம், காம்பவுண்ட் பெண்டலம் எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அட்வுட், லீனியர் ஹார்மோனிக் ஆக்சிலேட்டர், LC சர்க்கியூட், radial and tangential compounds of a force, ஐசோட்ரோபிக் ஆக்சிலேட்டர்ஸ். அதில் வந்து எது நம்ம எழுதியிருப்போம்னா போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ இது வந்து என்னதுன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மோஷன் அண்டர் சென்ட்ரல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னா என்னன்னா ரொட்டேட்டிங் ஒயருக்குண்டானது எழுதியிருப்போம். ஸோ இதோட இன்னைக்குண்டான டாபிக் முடிஞ்சிருச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.